வணக்கம் நேயர்களே. தனுசு ராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக அமையும் பார்க்கலாமா? தனுசு ராசியை பொறுத்தவரை ரொம்ப நல்ல ராசி அப்படின்னா பகவான் குரு அஷ்டமத்தில் போயிட்டார். ஸோ அஷ்டமத்தில் போகலாமா? ராசிநாதன் அதாவது அதிச்சார குருவாக போய் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. ஸோ ராசிநாதன் போய் உச்சம் பெறுறது அப்படிங்கிறதால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் சனி, 3ஆம் வீட்டில் ராகு பகவான் 9ஆம் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது, செவ்வாய் 12ஆம் வீட்லேயும், சுக்கிர பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதி அவரே தான், அவரோட சேர்ந்த சூரியன், ஏன்னா ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய பாக்யாதிபதி சூரியன், ஜீவனாதிபதி பகவான் புதன், அவர் நியாயமாக 12ஆம் வீட்லேயும் சரீரத்துலேயும் அதாவது லக்னத்திலே ராசிலையும் வரார். ஸோ இப்படி உள்ள ஸ்கோப் உள்ள தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம் 1வது பாதம். இந்த மூல நட்சத்திரத்துக்கான ஒரு பலனும் பூராட நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் தான் நடக்கும். உத்திராடம் 1வது பாதம் தனுசு ராசிக்கு. ஆக ஏறக்கூடிய இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய சிலேஷங்கள், ஒரு அப்ஸ் அண்ட் டவுனு, இதை அன்அவைடபிள், இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு சின்ன சின்ன தொய்வுகள் இது வரும். ஏன்னா இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தனுசு ராசியை பொறுத்த அளவில் குரு பகவான் எப்போதும் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பார். ஏன்னா அவருடைய ராசி. அதில் குறிப்பாக மூல நட்சத்திரமும் உத்திராடம் 1வது பாதமும் இன்னும் கொஞ்சம் சம்திங் இஸ் பெட்டர் கம்பேரிட்டிவ்லி பூராட நட்சத்திரத்தில் இருக்கிற தனுசு ராசியை விட மூல நட்சத்திரத்தில் இருக்கிற தனுசு ராசிக்கு பலன்கள் கூட. ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால், மூல நட்சத்திர அதிபதி பகவான் கேதுங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், குரு பகவானும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். பூராட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு அதிபதி நட்சத்திராதிபதி சுக்கிரன். தனுசு ராசிக்கு சுக்கிரன் அனுகூலத்தை கொடுக்க முடியாது. சுக்கிரன் ஏற்கனவே 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு, எப்போதுமே கொடுக்க மாட்டார். ஏன்னா பூராட நட்சத்திரத்துக்கு சுக்கிரதசை தான் ஆரம்பமே வரும். சுக்கிரதசை ஆரம்பம் வந்தால் குருதசையில் உங்களுக்கு அனுகூலம் தர்றதில்லை. ஏன்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு பகவான் எப்போதுமே 6வது திசையாக வர்றது அவ்வளோ விசேஷம் இல்லை. அதனால் இந்த 6வது திசையாக வரக்கூடிய குரு அனுகூலம் கொடுக்க மாட்டார். குரு இன்றைக்கி அஷ்டமத்தில் போயிட்டார். ஸோ ஏறக்குறைய ஜோதிடத்தில் ஒரு சுழற்சி முறையில் பார்த்திங்கன்னா இது அதிகமான ஒரு பெரிய கணக்கிட முடியாத அளவு தூரம் உள்ளது. அதனால் இந்த ஜோதிடத்தை தெளிவாக இந்த இடத்துல நம்ம தனுசு ராசிக்கு மட்டும் அதிகமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இவங்க நல்ல பேராற்றல் உள்ளவங்க, நல்ல சிந்தனையாளர், எதிர்பார்க்கிறத விட அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர். அதனால் சிந்தனை அப்படிங்கிறத விட அவங்களுடைய ஆற்றல் பேராற்றலாக அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள். அதனால் ஜோதிடத்தை இன்றைக்கி சராசரியாக எடுத்துக்கிறது, 3 மாதத்தில் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் கற்றுக்கிறது, இந்த மாதிரியான அதை எடுத்துக்கிறது, இதெல்லாம் காலகட்டத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இல்லாத நிறைய இன்றைக்கி விளம்பரப்படுத்துறது, ஊடகங்கள் படுத்துறது, இதனால் நீங்கள் அவஸ்தைப்படுறது, இதெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு ஏன் அதை வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, இரண்டுமே ஞானம் சொல்லக்கூடிய அறிவாற்றலுக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் தனுசு ராசி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பேசுகிறத விட பூராட நட்சத்திரத்துக்கு வேறு விதமாகவும், மூல நட்சத்திரத்துக்கு வேறு விதமாகவும், அதுக்கு அடுத்தது உத்திராடம் 1வது வேறு விதமாக தான் பேச வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஜோதிடத்தை அலசி ஆராய வேண்டிய, என்ன மாதிரி நான் பாரம்பரியமாக வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி ப்ரொஃபஷனு, நான் பிஹெச்டி இதில் பண்ணிவிட்டு நிறைய பண்ணுறேன். என்னுடைய சுய விளம்பரத்தை என்கிட்ட வர்றவங்களுக்கு புரிதாக புரியும். இந்த இடத்துல இது விளம்பரப்படுத்துறதுங்கிறது அவசியம் இல்லை. ஜோதிடத்தை ஏதோ சாதாரணமாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி கொண்டதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ ஜோதிடத்தில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்வரி பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் அந்த டிகிரி சுத்தம்ங்கிறது இதில் போடுறதில்ல. டிகிரி சுத்தம் இல்லை, வார்த்தைங்கிறது டிகிரியாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த உத்திராட நட்சத்திரத்தை விட பூராட நட்சத்திரம் ரொம்ப சஃபரிங் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வலியுறுத்துகிறோம். அப்போ தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது, அஷ்டமத்தில் குரு போகிறார். இந்த காலகட்டத்தில் பெரிய முயற்சிகள், புதிய முயற்சிகள் கைகூடுமாங்கிற கேள்வி தான் நவம்பர் மாதத்தில் நமக்கு தொங்கி நிற்கக்கூடிய ஒரு கேள்வி. இதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நாம் என்ன எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரத்தான் செய்யும். ஏன் அர்த்தாஷ்டம சனி இவ்வளோ சொல்கிறோன்னா, அர்த்தாஷ்டம சனின்னா நாளிலிருந்து அவர் தன்னுடைய விசேஷ பார்வையை 10ஆம் பார்வையை பார்த்துருவார் எங்கள் ராசியை. அப்போ ராசியை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், சுகங்கள் குறையும், நல்ல சிந்தனைகள் குறையும், நம்மளுடைய நல்ல பேச்சுவார்த்தைகள் குறையும், நம்ம பேசக்கூடிய பழகவழங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனுகூலங்கள் குறையும். இது அன்அவைடபிள் ஆல் தனுசு ராசி. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனுசு ராசி இருக்கும்போது ஓவரால் அவ்வளவு நல்ல பலன்களை சொல்ல முடியல, சொல்கிறதுக்காக இல்லை. இதற்காக சார் நாங்கள் அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நவம்பரில் இப்படிலாம் சொல்கிறீங்களே சார் அப்படிங்கிற கேள்வி என் காதில் விழாமல் இல்லை.
ஸோ தட் இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 12லேயே இருக்கிறாரு, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி 11லேயே இருக்கிறாரு சுக்கிரன். ஆனால் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா, பாதகத்தை பண்ணுவாரா, நல்லது பண்ணுவாரா? பாதகாதிபதிங்கிற ஒரு டைட்டில் அவருக்கு உண்டு. ஆனாலும் கூட சூரியனோட சம்மந்தப்படுறதுனால அந்த பாதகத்தை குறைக்கணும், பாதகத்தை குறைச்சிருவார், உறுதியாக குறைப்பார். ஏன் சூரியன் நீச்சன் பெறத்துக்கு நீச்சபங்கயா ராஜயோகங்கிற ஆட்சி கிரகம் பெறதுனாலும், ஒரு பாக்யாதிபதியாக இருக்கிறதுனாலும், திரும்ப அவர் 12ல் சூரியன் செவ்வாயோட சேர்றதுனாலும், ஓவரால் சூரியன் உங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்க போகிறாரு. சூரியன் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய தகப்பனார் தான். அதே மாதிரி சூரியன் உலகத்துக்கே அப்பா தானே, அதனால் அந்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான சூழலை உருவாக்குவார். அப்பான்னா என்ன சார், பெத்தாதான் அப்பாவா? இல்லை, நம்மளுடைய மேலே இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு சரியான வழிகாட்டுதல் எல்லாமே அதான் சொல்கிறோம். இன்றைக்கி வழக்கத்தில் நமக்கு வழிகாட்டியல் யாரோ அவங்கள அந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். வழிகாட்டுதலுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிறைய உறவுகள் உங்களுக்கு வரும். அது யாராக வேணாலும் உங்களோட சபார்டினேட்ஸாக இருக்கலாம், வேறு ஒருத்தர். பட் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரேட்டிங், இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங். பட் பெனிஃபிட்டபிளாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எனக்கு நவம்பர் மாதம் எங்களுக்கு அதிகமான லாபங்கள் வருமா? இல்லை, அதிகமான லாபங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இப்போதைக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தர்றதா இருக்கும். அதனால் தேவையில்லாத அதிகம் அகல கால் வைக்கிறது வேண்டாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். தேவையான அளவுக்கு நம்பிக்கையும் தேவையான முயற்சிகளும் உங்களுக்கு பலனை கூட்டி கொடுக்கும், அதிகமாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும், உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கான ரிட்டர்ன்ஸ் தரும். இதை நீங்கள் முதல்ல முயற்சி எடுத்துங்க. ஏன்னா முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தானே மெய்வருத்த கூலி தரும்னு வள்ளுவன் வாக்கு. அதனால் உங்களுடைய முயற்சி எப்போதும் எஃபர்ட்ஸை போட்டே இருங்க, ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் ரிசல்ட்டு வரலன்னு ஃபீல் பண்ணி உட்காராதீங்க. ரிசல்ட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த தொய்வு ஏற்படும். தொய்வு ஏற்படக்கூடியது நவம்பர், அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுங்க. சில நேரங்களில் நாங்கள் சில ராசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா கிரக நிலைகளை வச்சு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. உயர்த்தி தாழ்த்தி பேசுகிறதுக்கு இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லை. இயல்பான குணங்களை இயல்பாகவே பேசி பழகணும். இப்போ இயல்பாக இப்படி தான் இருக்கும். அதனால நம்மளுடைய மாதம் விடமா நவம்பர் 30 நாள் உருண்டோடி போகுது, டிசம்பர் வரப்போகுது. டிசம்பர் வந்தால் சூரியன் எங்கே வந்துடுவார், விருச்சிகம் தனுசில் வந்துடுவார். ஸோ தட் அப்படி மாறும். அப்போ பொருளாதாரத்துக்கு வேண்டிய இந்த காலகட்டத்துக்கு நவம்பர் மாதம் ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது ரொம்ப நம்ம அதுக்கான ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப நம்ம அதற்கான ஒரு முயற்சியிலேருந்து தொய்வு அடைய வேண்டாம். ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறேன்னா அதுதான் காரணம், சரியா? இதை நீங்கள் பண்ணுங்க. அர்த்தாஷ்டமசன் பயந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க வேண்டாம். அர்த்தாஷ்டமசன் இதெல்லாம் பண்ணாலும் கூட நமக்கு கெடுத்துடாது, பயப்பட வேண்டாம். ஆனால் கால தாமதத்தை கொடுக்கும். காலதாமதம்னா இந்த கிடைக்கக்கூடிய 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு கிடைக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி புரிஞ்சிங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான ஹோப் உங்கள்கிட்ட இருக்கும். இதுதான் உண்மை. ஜோதிடர் எப்போயுமே சார் நெகட்டிவாக பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நெகட்டிவாக பேசுகிறத விட நெகட்டிவாக பேசுகிற மாதிரி பேசி அதில் பாசிட்டிவ் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் ஆமாம் இல்லை தான், அர்த்தாஷ்டம சனி கஷ்டம்தான், ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். அது போயிடலாமா? முடியாதுல்ல. என்ன பண்ணும்? அடுத்த கேள்வி. சரி, அஷ்டமத்தில் குரு போகக்கூடாது தான். அப்போ என்ன பண்ணலாம்? குருவுக்கு ஏன்டா வச்சிடலாமா? முடியாது. அப்போ அஷ்டமத்தில் பண்ண என்ன பண்ணுவார்? அஷ்டம குருவாச்சு. கேள்வி வருமா? அஷ்டம குரு அர்த்தாஷ்டம சனி எப்படி நல்லாயிருக்கும்? கேள்வி வருமா? வரத்தான் செய்யும். ஆனால் இதுலேருந்து எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க போகிறாங்களா? எல்லா தனுசு ராசி வீட்டிலே உட்காந்து படுத்து தூங்க போகிறாங்களா? இல்லையே. தொழில் பண்ண தான் போகிறாங்க, வேலைக்கு போக தான் போகிறாங்க. தன்னுடைய வேலையை இந்த காலகட்டத்தில் அவங்க நிறுத்த போகிறதில்ல. இருந்தாலும் அந்த சைக்கிளிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட்டு கொஞ்சம் சதவீதம் கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக இருக்கிறத கொண்டு நீங்கள் தொய்வடையக்கூடாது. சரி, அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அடுத்த மாதங்கள் பெட்டராக இருக்குங்கிறத நாம் மனசு ரீதியாக நாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வரும். இதை சொல்கிறது தான் இந்த பொது பலன். என்னோடய நோக்கம் என்ன? எல்லாருக்கும் ஆதரவாக பேசுகிறதுங்கிறது என்னோடய நோக்கம் இல்லை, ரியாலிட்டியை புரிய வைக்கிறது தான் என்னோடய நோக்கம். அப்போ ரியாலிட்டி இதுதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ கணவன் மனைவி வாக்குவாதங்களை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஏன்னா வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா ஒருத்தரை புரிஞ்சிக்கிற மாதிரி இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு முடியாது. தன்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை இந்த எல்லா தனுசு ராசிக்காரர்களும் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது உங்களுடைய ஸ்டாண்ட். ஆனால் அடுத்தவரை நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். சரி, கைப்பொருள் கரையுதே சார், கரையத்தான் செய்யும். ஆனால் நாளைக்கு ஒரு கைப்பொருள் உங்களுக்கு அக்குமுலேட் ஆக போது, ஒரு சேவிங்ஸில் வரப்போது, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ செலவு வரும்போது வருமானம் வராது, வருமானம் வரும்போது செலவு பண்ண முடியாது. ஸோ செருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்தில் செலவுகள் மட்டும்தான் பண்ணுவேன்னா அதுக்கான வாய்ப்பு சாத்தியக்குறையில் இல்லை. இந்த காலகட்டத்தில் செலவு கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யும், வருமானங்கள் குறையத்தான் செய்யும். வருமானங்கள் குறையும் போது செலவுகளை பார்க்கக்கூடாது. செலவுகள் ஆகிட்டு இருக்கேங்கிறதால வருமானம் நிற்காது. வருமானம் ஒரு காலகட்டத்தில் அது மட்டும் ஸ்டாண்ட் பண்ணோம், பயப்பட வேண்டாம். ஹெல்த் எப்படி சார்? ஹெல்த் கிரவுண்டு இந்த காலகட்டத்தில் நம்ம சீசனல் ஃபீவர், சீசனல் கோல்டு இதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். அன்அவைடபிள்.
அதேமாரி பெற்றோர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், பெற்றோர்களுக்கான தலைவலியும் உண்டு. ஏன்னா நான் மாதுருஸ்தானம்ங்கிறது 4ஆம் வீட்டுக்கு, அது 4ஆம் வீடுங்கிறது மாதுருஸ்தானம், 4ங்கிறது அர்த்தாஷ்டம சனி. சனி பகவான் இருந்தால் அந்த மாதிரியான சில தொந்தரவுகள், மாதுருஸ்தானத்துக்கு சில அசௌரியங்களை கொடுப்பீங்க, சுகஸ்தானங்களை கொடுப்பீங்க. வீடு வாகனங்களில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ், ரெனோவேஷன் எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் அன்அவைலபிள், இதெல்லாம் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். ஸோ இந்த சூழல்லேருந்து நம்ம மாறலாம் பட முடியாது. 30 நாள் ஓடி போயினா அடுத்த டிசம்பரில் வேறு மாதிரி பலன்னு சொல்லுவோம். ஆகவே இதெல்லாம் தனுசு ராசிகளுக்கு யதார்த்தம். சரி, நான் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது நான் வேலை தேடிட்டு இருக்கேன். வேலை கிடைக்கிற வேலைக்கு போங்க, கிடைச்ச வேலையை திருப்தியாக எடுத்துங்க, பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நல்ல வேலையில் இருந்தேன் சார், எனக்கு வருமானம் குறைஞ்சிருக்கு, வருமானம் குறையத்தான் செய்யும். சரி, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன், நான் இந்த மாதிரி ஒரு ஹையர் இன்கமில் போகணும்னு நினச்சேன், முடியாது, வாய்ப்பு இல்லை. ஹையர் இன்கம் கிடைக்கல, இருக்கிற இன்கம் சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துக்கிறதுக்கு போகிற தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு பக்கம் திருமண வாய்ப்புகள் உண்டா? இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் வாய்ப்பு இல்லை. குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு சூழல் இல்லையா? ஈர்ப்பு இல்லை. நவம்பர் மாதத்துக்கான சூழல் இல்லை. தனுசு ராசி என்பவர்களுக்கு யாருக்குமே இந்த வாய்ப்புகள் கிடையாது. அது மூல நட்சத்திரமாக இருக்கலாம், பூராட நட்சத்திரமாக, உத்திராட முதலாவது பாதமாக இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் மெயின் என்னென்னா, எங்கே நாங்கள் ஸ்பெக்குலேஷன்ஸில், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது. இந்த காலத்தில் வைக்கும்போது அதுக்கு பெனிஃபிட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு கேள்வி வரும். நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது விசேஷமாக, நான் முதலீடு பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கு நாங்கள் சிபாரிசு செய்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் அவ்வளோ அனுகூலம் இல்லை. அதனால் வீடு, வாகனங்கள், நிலங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்பென்சிவே நீங்கள் மீட் அவுட் பண்ணணும். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. அது ராங்காக போயிடும். அதனால் அந்தமாரி ஏதாவது தப்பான ஒரு முடிவுக்கு போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதிகமாக வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் உங்களுக்கு பகையை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையில்லாத நீங்கள் பழிபாவங்களுக்கு ஆளாகுதுன்னா நாம் அவர் கூடவே இருப்போம். அந்த கூட இருக்கும்போது இதுதான் நான் ஒரு கையெழுத்து போட்டுப்பாங்க, அது ஜாமீன் கையெழுத்தாக போடக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அவர் யார் செய்தவர் ஒருத்தர் இருப்பார், உங்கள் மேலே இந்த பழிகள் வந்துடும். பழிபாவத்துக்கு ஆளாகாதீங்கன்னு எச்சரிக்கிறோம்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்த எதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை தேவை. அது நவம்பரில் எஸ்பெஷலி அவசியம். ஏன் காரணம், ஃப்ரெண்ட்ஸுக்கு வேண்டிய அதிபதி விரயத்தில் இருக்கிறாரு. அதுக்காக ஒரு இழுவும் இருக்காது. இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் நோ லாஸ் நோ கெயின். தனுசு ராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 பெனிஃபிட்டும் கிடையாது, பெனிஃபிட்டுக்கான லாஸும் கிடையாது. லாஸ் கொஞ்சம் ஆனாலும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொருள் இழப்பானாலும் செலவானாலும் கவலைப்படாதீங்க. அதை அதிகமாக நம்ம சரி செய்வதற்கு அடுத்தடுத்த மாதங்கள் கிரகணைகளில் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் இதைத்தான் சொல்ல முடியும். இதற்கு மேலே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய திரைத்துறையில் இருக்காங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேரே இன்னும் சொல்லப்போனால் உயர் அதிகாரிகள் நிறைய தனுசு ராசி என்பவர்களில் நிறைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அத்தாரிட்டி பீப்புள் ஆஃப் கவர்மெண்ட்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய சுய கௌரவங்கள் பாதிக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கான ஒரு ரியல் அங்கே நடந்துகிட்ருக்கோம். அதனால் அதை பெருசுப்படுத்தாதீங்க. அந்த மாதிரி பெருசுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா உங்களுடைய மனவேதனைக்கு வேற ஒருத்தர் ஆறுதல் கூட முடியாது. ஆறுதல் கூறுமே, அதற்கு அந்த ஆறுதல் நீங்களே தான். உங்களுக்கு எந்த ஆறுதலையும் யாரும் கூட கூறினாலும் நீங்கள் ஏற்றுக்கிற மனோபக்குவத்தில் நீங்கள் இல்லை. ஏன்னா எந்த ஆறுதலை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிற மனப்போக்கு இல்லாத ஒரு கேரக்டர் நீங்கள். அதனால் தெளிவாக நான் என்ன சொல்ல வரேன், இந்த காலகட்டத்துக்கு சில விதமான அசௌகரியங்கள், தோல்விகள், தொய்வுகள் வந்தால் ஏற்றுங்க. தோல்விகள் வந்தால் ஏற்றுங்க. அதை கண்டு பயப்படாதீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாளை ஒரு காலகட்டம் இன்னும் சிறப்பாக வருங்கிறத சொல்லி உடல் ரீதியாக சில விதமான கவனங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதை சொல்லி நான் முதலே சொல்லிட்டேன், நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிறத. அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்கள். திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். செலவு நியாயமான செலவாக பண்ணுங்கள். வருமானங்களுக்கு தகுந்த செலவு பண்ணுங்கள். நல்ல மனமகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டமான எண் 3, 5, 9. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான கடவுள் குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கனகபுஷ்பராக யூஸ் பண்ணுங்கள். கனகபுஷ்பராக முடியாதவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அது பண்ணலாம். கனகபுஷ்பராக கோல்டில் மட்டும்தான் போட முடியும். கோல்டு இன்றைக்கி ஏகப்பட்ட ரேட்டாக போயிடுச்சு. ஒரு ரிங்கு பண்ணுறது ஒரு பவுனில் பண்ணால் இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போய்டும். இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தேவைப்படுறவங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக லைஃப் வேணுங்கிறவங்க, ஆல்டர்னேட்டிவாக வேணுங்கிறவங்க என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது ஸ்டோன் சொல்லுவோம், அது ரிசல்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டோனை இப்போ சொல்கிறதுனால அது எப்படி இருக்கோ என்னங்கிறது, என்ன மஞ்சள் புஷ்பராகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ரியலாக இருக்கட்டும். நீங்கள் டோப்பாஸுங்கிறதுல நோ யூஸ். டோப்பாஸுங்கிறது டிஸ்ட்ரிக்டில் புஷ்பராகம் போட்டிருப்பாங்க. அது ஒரிஜினல் புஷ்பராகம்ங்கிறத போடும்பொழுது ரிசல்ட் நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு பேராற்றலாக உங்களுக்கு ஆற்றல் மிகுதி கிடைக்குங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.
நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.